வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இன்றைக்கி 11ஆம் நாள் இணைஞ்சிருக்கோம். தளபதி மற்றும் இளைய தளபதியோட டிஃப்ரெண்ட்டான நடிப்பில் இன்றைக்கி மக்கள் மனசில் இடம் பிடிச்சி தளபதி இடம் பிடிச்சாரா இல்லை இளைய தளபதி இடம் பிடிச்சாரா இல்லை அதில் வர கேமியோஸ் இடம் பிடிச்சாங்களா இல்லை தோனியை இடம் பிடிச்சாரான்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். வெற்றிகரமாக இன்றைக்கி 11ஆம் நாள் இன்றைக்கி இணைஞ்சிருக்கோம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? இன்றைக்கி டிக்கெட்டு 200 ரூபா. ஆனால் மக்களோட கூட்டம் வந்து குறையவே இல்லை. ஏன் குறையலை? வாங்க கேட்போம். வெங்கட் பிரபு அப்படி என்ன ஒரு குக் பண்ணி மேஜிக் பண்ணி வச்சுருக்காருன்னு மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். சிவகார்த்தியின் கையில் விஜய் துப்பாக்கி கொடுத்துட்டாரா? சிவகார்த்தியன் அதை காப்பாற்றுவாரா? நிறைய சர்ப்ரைஸ்லாம் தோனி வந்தது எல்லாம் வந்து படம் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் படம் ப்ரோ, தயவு செய்து பார்க்காதீங்க. தோனி தலை எஸ்கே தான் பெஸ்ட்டு. நிறைய யூனிக்கான விஷயம் இருக்கு. எல்லா ஆடியன்ஸ்க்கு ஓரளவுக்கு ஓகே தான் படம். விஜய் வந்து ரசிப்போம், அதனால போர் நம்மளுக்கு தெரியாது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. மியூசிக் போட்டாங்க. படம் தரமா இருந்துச்சு, உண்மையிலே சூப்பரா இருக்கு. 2 மணி நேரம் படம் ஓடுது. படம் நல்லா இருந்துச்சு. ஓட்டு க்ளோனு கூட சண்டை ஓடுறாரு. என்ன பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த படம் இருக்கு, பாப்போம். அடுத்த படத்துல சின்ன விஜய் தான் பிடிக்குமா? என்ன பண்ணது அவன் என்ன பண்ணது பிடிச்சி அவன் கண்டிப்பாக நல்லா இருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து ஓகே என்ன சொல்றாங்க, அதை பத்தி உங்களுக்கு இல்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. படத்துல தோனி வரதான் சூப்பரா தோனி வர பார்க்க வச்சிட்டேன் தளபதி மாமாவை. ஆனால் வில்லன் நடிச்சது வந்து நல்லா இருக்கு. 3 மணி நேரம் வச்சு அடிச்சு விட்ட மாதிரி இருக்கு. சொன்னா உண்மையா நீங்க எப்படி சொல்றீங்க? ஸ்டோரி நதிங், பட் எனக்கு அந்த சாம்ஸோட இதை இளைய தளபதி சூப்பர். சின்ன வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் தளபதி மற்றும் இளைய தளபதியோட வித்தியாசமான நடிப்பில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க படம் தான். தளபதி வந்து எப்பயுமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதே டைட்டிலாக வச்சு படம் வந்து நேற்று நல்லா ஒரு ஓப்பனிங் நல்ல இது போய்க்கிருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக லாக் அடிக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க உண்மையான ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு கேட்போம். டே 2 படம் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. தளபதி பண்ணானீங்க? ஆமா, எத்தனை பாப்பீங்க படம்? அந்த படத்தை ஒரு 4 தடவை பார்க்கலாம். என்ன தளபதி பண்ணி இப்படி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவை பாப்பேன்னு சொல்லிட்டு போனாரு. 4 தடவை பார்ப்பேன்னு சொன்னேன் நான் தான். அப்படியா? என்ன பிடிச்சிருந்துச்சு? சின்ன விஜய் பெரிய விஜய் எந்த பெர்ஃபார்மன்ஸ்? அந்த விஜய் தான் நல்லா இருந்துச்சு. தளபதி விஜய் தான் நல்லா இருந்துச்சு. இளைய தளபதி தான் பிடிச்சிருந்துச்சு. ஆமா. ஓகே ஓகே. வேற என்ன பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு படத்துல? தோனி சீன் வந்தது, கடைசி கிளைமாக்ஸ் சிவகார்த்திகேயன் சீன் வந்தது. சிவகார்த்திகேயன் எஸ்கே சீன் நல்லா இருந்துச்சுனா. ஓகே. பிஜிஎம் எப்படி இருந்துச்சு? யுவன் சங்கர் ராஜா நல்லா ஓகே தான். ரீமிக்ஸ் கடைசி ரீமிக்ஸ் நல்லா இருந்துச்சு. மங்காத்தா மியூசிக் போடல என்னாச்சு? அதாவது பூஸ்ட் பண்ணா இருந்துச்சுங்களா? நாங்க விஜய் ஃபேன். விஜய் பண்ணா மங்காத்தா ஃபேன் போடல உள்ள எப்படி இருந்துச்சு தியேட்டர்? நல்லா இருந்துச்சு. இல்ல நான் எங்க கூட வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் யாருமே கத்தல, நாங்க மட்டும் தான். ஆமா, நாங்க மட்டும் தொண்டை போயிடுச்சு. என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. கூட வந்து யாரும் பார்த்த மாதிரி இல்ல. ஓவரால் லாக் அடிக்கல எங்க 3 ஹவர்ஸ். நல்லா தான் போச்சு. நாங்க ரசிச்சு தான் பார்த்தோம். செம்மையா இருக்குங்க. விஜய் ஆக்டிங் சின்ன இளைய தளபதி சூப்பர். சின்ன விஜய் பிடிச்சது, பெரிய விஜய் இளைய தளபதி ஏன் அந்த பழைய விஜய் பார்த்த மாதிரி இருந்துச்சு? அந்த ஒரு இது ஏன்னா இப்ப செட்டிலாவே நடிச்சிட்டு இருக்காரு இப்ப ரீசெண்டா. டிஃபரெண்டா இளைய தளபதி நல்லா கலக்கிருக்காரு. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் பழைய ட்விஸ்டா இல்லை அப்படிலாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் கொஞ்சம் நம்ம ஹைப்பு இந்த சில ட்விஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு படம். ரிசல்ட் பார்த்து வந்தீங்களா இல்லை எப்படி வந்தீங்க? ஆமாம், எதிர்பார்த்ததோட சிறப்பாக நல்லா இருந்துச்சு. இது ரிவ்யூ வரைக்கும் பார்த்து வந்தீங்களா, ரிவ்யூ பார்க்காம வந்தீங்களா? டிவி பார்க்காம வந்தேன். பார்க்காம வந்தீங்க. உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைட் இருந்துச்சா? ஓகே, ஃபுல் ஓகே. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாமா? ஓகே ப்ரோ. எது எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா எப்படி? இல்லை, விஜய் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்தேன். ஸோ சுமாராக தான் இருக்குது நம்ம பார்த்த வரைக்கும். பரவாயில்ல, ஆனால் நல்லா இருக்கு, பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஓகே தான், நல்லா தான் இருக்குது. சர்ப்ரைஸ் இருந்துச்சா? சர்ப்ரைஸ் அவர் பிரேம்ஜி சொன்ன அளவுக்கு அவ்வளோவா இதாக இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. தளபதி பார்க்கறதுக்காண்டி வரலாம். தளபதியோட செலிப்ரேஷன் இதுதான். ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கா படம்? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் இருக்கு. தளபதி நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி சார் இருந்துச்சு படம்? படம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. கமர்ஷியலாக இருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சு எல்லாமே? எல்லா இதுவும் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? மொத்தத்தில் ஓவராலாக சந்தோஷமா சந்தோஷமா பார்த்துட்டு பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சுனே, வேற லெவல். என்ன எதிர்பார்த்து என்ன நடந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுனே. ஓகே. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல?
படத்துல தோனி வரதான் சூப்பரா தோனி வரதா தோனி ஃபேன்ஸா சிஎஸ்கே ஃபேன் கொண்டாடும் வெற்றின்னு போட்டுருமா படத்துக்கு போட்டுருங்க. படம் சூப்பரா இருக்கு. நான் தளபதியோட ஃபேனு. தம்பிக்காண்டி தான் முத தம்பி தளபதி படம் தான் பார்க்கணும்னு வம்படியா கூட்டிட்டு வந்தேன். சூப்பர். ஆமா தளபதி. ஆனா ரொம்ப மிஸ் பண்ணுவோம் தளபதியை. அவங்க பார்க்க விட்டாங்களா குழந்தை? ஐயோ அழுதான். ஆனா நான் வம்படியா எப்படினாலும் பார்க்க வச்சிட்டேன் தளபதி மாமாவை. இது ஃபேன்ஸுக்காண்டி தான் எடுத்திருந்தாங்க. எப்படி என்ஜாய் பண்ணீங்க? பயங்கர நான் தூங்கினாலும் கத்திட்டே இருந்தேன். வில்லனிசம் பண்ணி இருக்கு, பிடிச்சிருக்கா? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா தளபதி அடுத்து ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும். அடுத்து இருக்கு ஹெச் வினோத் படம் இருக்கு. நல்லா இருந்துச்சு. எப்படி பிடிச்சிருந்துச்சு? என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல? விஜய் பிடிச்சிருந்துச்சு. அப்பா பிடிச்சிச்சா மகனை பிடிச்சிச்சா? ரெண்டு பேர்த்தையும் தான் நல்லா இருந்துச்சு. தளபதியா இல்லையா தளபதியா? ஃபர்ஸ்ட் படம் ப்ரோ, தயவு செய்து பார்க்காதீங்க. தோனி தலை எஸ்கே தான் பெஸ்ட். சூர்யா விக்ரம்ல சூர்யா தூக்கிட்டாப்லையா? விக்ரம்ல சூர்யா வந்த மாதிரி வரிசையா கொடுத்தாங்களா கேமியா? கேமியோ தான் நல்லா இருக்கு படத்தை விட. படம் செமையா இருக்கு. படம் செமையா இருக்கு. சூப்பர், வேற லெவலில் இருக்கு. எல்லா ஆக்ஷனும் இருக்கு, எல்லாமே இருக்கு. காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் வேற லெவல். நல்லா இருக்குண்ணா. படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பர், தளபதியும் சூப்பர். ப்ரோ படம் வேற லெவலாக இருக்கு ப்ரோ. தளபதியா இளைய தளபதியா? தளபதி தான் ப்ரோ. இளைய தளபதி வில்லன் அதெல்லாம் வேணாம் ப்ரோ. அவங்ககிட்ட கேளுங்க. அதை முடிச்சுட்டு வந்துட்டேன். நேற்றே முடிச்சுட்டு வந்துட்டேன். 4வது கவுண்ட் எனக்கு. 4வது ரவுண்டு. போங்க. இன்னும் 6 ரவுண்டா 10 ரவுண்டு போகும். படம் நடிக்கிறது தான் அவருக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. நேற்றும் பார்த்தோம், இன்னைக்கும் பார்க்குறோம். 4வது ரவுண்டு. அடுத்து நாளைக்கு வருவேன். அடுத்து போய்கிட்டே தான் இருக்கும். படம் வேற லெவல் தான் ப்ரோ. ஆல்வேஸ் தளபதி ஒரு பெஸ்ட்டான, உண்மையிலே தளபதி ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்டாக கொடுத்துட்டு போயிருக்காரு. வெங்கட் பிரபு உங்களுக்கு ஓகேவா? மொதல் ஒரு ஹாஃபோ ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபேமிலி டைப்பாக கொண்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் போகிறதே தெரியாது, ஸ்மூத்தாக போகும். அதான் விபி வந்து ஒரு பேக்டான ஒரு மூவியாக கொடுத்துருக்காரு. மாசான பிளாக் பிளஸ்டர் தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? எப்படி எதிர்பார்த்தது உங்க எதிர்பார்ப்பு பூர்த்திச்சிருந்துச்சா? எதிர்பார்ப்பு புரிஞ்சிச்சு. வெங்கட் பிரபு படம் நல்லா தான். ஓகே. இது கொஞ்சம் விஜய் படம் மாதிரி வெங்கட் பிரபு டச் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களே, அந்த மாதிரி எப்படிக்கா? இல்லை அவரோட கான்ட்ரிபியூஷன் அவர் கரெக்டாக கொடுத்துருக்காரு. தளபதியோட கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி இருக்க மாதிரி. கடைசியில் வந்து தளபதி செலிப்ரேஷன் தான். ஏன்னா அதுக்கடுத்து வந்து இனி ஒரு படம் தான் நாங்கள் பார்க்க போகிறதே, அவ்வளோதான். அதுக்காகவே நேற்று வர முடியல, இன்னைக்கு வந்தோம். விஜய் இன்னும் ஒரு 10 படம் நடிக்கணும். அவர்கிட்ட சொல்லிடுங்க. எப்படி இருந்துச்சு படம்? சூப்பராக இருக்கு. எப்படி உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? யார் பிடிச்சிருந்துச்சு? சின்ன விஜய் பிடிச்சிருந்தா பெரிய விஜய் பிடிச்சிருச்சா? பெரிய விஜய் தான் பிடிச்சிருச்சா? அப்பாவா வந்து நல்லா கற்றுக் கொடுத்தாரு. அப்போ ஃபேமிலி எப்படி வளர்க்கணும் கற்றுக் கொடுத்துருக்காரு. அது பிடிச்சிருந்துச்சா? ஆமா. சரி, ஓகே. வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? வேற லெவல் சூப்பரா இருந்தது. இளைய தளபதி பிடிச்சிருக்கு. இளைய தளபதி தான் பிடிச்சிருக்கு. எல்லாரும் தளபதி சூப்பர். இளைய தளபதி அந்த விண்டேஜ் மூமெண்ட் எல்லாமே கொடுப்பாரு. எல்லாமே சூப்பர், நல்லா இருந்துச்சு. இன்னும் எத்தனை வருஷத்துல இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அப்படியே இது வரைக்கும் பார்க்கறதுக்கு இருக்கு. ஆமா செம்மையா. இதே மாதிரி இன்னொரு வில்லன் படம் நடிச்சா பாப்பீங்களா? கண்டிப்பா மிஸ் பண்றோம் ரொம்ப. சூப்பர். எப்படி இருந்துச்சு பாப்பா? சூப்பரா இருந்துச்சு. உனக்கு யாரை பிடிச்சிருந்துச்சு? சின்ன விஜய் பிடிச்சிருச்சா பெரிய விஜய் பிடிச்சிருச்சா? அப்பா பிடிச்சிச்சா பையன் பிடிச்சிச்சா? அப்பாவோட எனக்கு பிடிச்சிருச்சு. அப்பா தான் பிடிச்சதா? சரி, ஓகே. நல்லா இருந்துச்சு. இன்னொரு தடவை கூட வர மாதிரி. காந்தி தான். காந்தி தான் பிடிச்சிருக்கு. நேரு பிடிக்கலையா உங்களுக்கு? காந்தி தான். எப்பவுமே பாசிட்டிவ் கேரக்டர் தான். படத்தில் ஸ்பெஷலாக என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க? ஸ்பெஷல்னா எல்லாமே ஸ்பெஷல் தான். எல்லா சீனுக்கு சீன் வந்து அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்களே. என்ன கதைலாம் எதுவுமே எதிர்பார்க்காம பார்த்தா படம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் சீன்லாம் செம்ம ட்விஸ்ட்டு. லாஸ்ட்டில் ஒரு சீன் இருக்குது படம் முடிஞ்சதுக்கப்புறம், அது பயங்கரமாக இருக்குது. அது நம்ம ஆடியன்ஸ் புரியுமான்னு தெரியல. சூப்பராக இருக்குது. க்ளோனிங். ஆமாம், க்ளோனிங். நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. இந்த பையன் வந்து வில்லன் சூப்பராக இருக்குது. பையன் விஜய் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. வில்லன் தான் பிடிச்சிருக்கு. ஆமாம். புதுசாக பார்க்குறோம். நெகட்டிவ் பண்ண மாதிரி இதில் நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க. அதான் பிடிச்சிருக்கு. இப்போ ஹீரோ நினச்சி பார்த்தாச்சு. வில்லன் நினச்சி பார்க்கல. ஆனால் வில்லன் நினச்சது வந்து நல்லா இருக்குது.